தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் திமுகவிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இவர் மதுரையை சார்ந்தவர். நடைபெற்று முடிந்த 2022ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் மதுரை மாநகராட்சி மேயர் பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆக வெற்றி பெற்ற திமுக பெண் கவுன்சிலர்களில் ஒருவரை மேயராக தேர்வு செய்ய வேண்டும். பி. மூர்த்தி அவர்களும் பிடிஆர் தியாகராஜன் அவர்களும் தங்களுடைய ஆதரவாளர்கள் தான் மேயராக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினர். அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனின் ஆதரவாளரான 57வது வார்டை சார்ந்த இந்திராணி மேயராக தேர்வு செய்யப்பட்டார். மேயராக பொறுப்பேற்ற அன்றைய தினம் பி. மூர்த்தி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார். அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் கலந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் இந்திராணி பிடிஆர் தியாகராஜனுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார். பிடிஆர் தியாகராஜன் சமீபத்தில் திமுக அவரை கட்டம் கட்டியது. இந்த சூழ்நிலையில் திமுக மாநகராட்சி பெண் மேயரான இந்திராணியின் கணவர் மாநகராட்சி மேயராக அவரே செயல்படுவதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்திராணி தான் மேயர், ஆனால் அவருடைய கணவரும் மேயரை போன்று செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சியில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. ஒரு தீர்மானத்தை இந்திராணி கொண்டு வந்தார். அதற்கு திமுக எதிர்ப்பாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சி கூட்டத்தை அதிமுக கவுன்சிலர்களின் ஆதரவோடு இந்திராணி அந்த கூட்டத்தை கூட்டி தான் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதிமுக ஆதரவோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். இது திமுக தலைமைக்கு சென்றது. சற்று முன் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவருடைய கணவர் பொன் வசந்த் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிடிஆர் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர்தான் இந்த பொன் வசந்த். இவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திமுகவில் இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி காத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் சற்று முன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட பொன் வசந்த் நீக்கப்பட்டுள்ளார். பொன் வசந்த் பிடிஆர் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் ஆவார். இது பிடிஆர் தியாகராஜனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே திமுக பிடிஆர் தியாகராஜனுக்கு கட்டம் கட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளரையும் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது.